ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் 7th சயின்ஸ் டெட் சிலபஸ்க்கு தேவையான இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் அது என்ன? ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ அந்த மாதிரி இப்போ நாம் ஹைஜீனிக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹைஜீனிக்குன்னா என்னது? இப்போ தான் சொன்ன நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ ஹெல்த் இஸ் த பெஸ்ட் வெல்த். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு நல்ல ஹெல்த் இருந்ததுன்னா நல்ல சவுண்டு மைண்டு, நாலேஜ், வெல்த் எல்லாமே நம்ம கூட இருக்கும். ஸோ அதனால தான் ஹெல்த்தை எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, எ ஸ்டேட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் அண்ட் பாடி ஃப்ரீ ஃப்ரம் எனி சிக்னஸ் ஆர் எலிமெண்ட்ஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். இப்போ ஒரு மைண்ட், அதாவது நம்மளுக்கு ஹெல்த் எதை குறிக்குதுன்னா நல்ல சவுண்டு மைண்டுன்னா நல்ல ஹெல்த்தி மைண்ட். அப்புறம் நம்மளோட பாடி சுறுசுறுப்பாக இருக்கும், எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது தான் என்னது ஹெல்த்ன்றது சொல்கிறாங்க. சிம்பிளாக ஹெல்த்தை நாம் எப்படி சொல்லலாம்? ஹெல்த் ரெஃபர்ஸ் டு த ஃபிசிக்கல் எமோஷன் அண்ட் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் ஆஃப் எ பர்சன். ஸோ ஹெல்த் எப்படி சொல்கிறாங்க இங்கே? ஃபிசிக்கல், எமோஷ்னல் அண்ட் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் ஆஃப் அ பர்சன். ஸோ ஃபிசிக்கலாக தோற்றத்துலேயும், சைக்கலாஜிக்கலாகவும், அப்புறமா எமோஷ்னலாகவும் நல்லா இருக்கிற ஒரு பர்சனை தான் நம்ம ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டு மெயின்டைன் குட் ஹெல்த் யூ ஷுட் ஃபாலோ குட் ஹைஜீனிக், ஹீட், நியூட்ரியன்ஸ், ஃபுட், கோ டூ எக்ஸசைசஸ், டேக் ரெஸ்ட் அண்ட் ஹாவ் அ சவுண்ட் ஸ்லீப். இப்போ நம்ம ஹெல்த்தியாக நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம நல்ல பழக்கங்களை ஃபாலோ பண்ணணும். குட் ஹைஜீனிக், சுத்தமாக இருக்கணும். அப்புறமா நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை சாப்பிடணும். எக்ஸசைஸ் டெய்லி பண்ணணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும், நல்ல ஸ்லீப், அதாவது 8 hours ஆஃப் ஸ்லீப் வேணும். நெக்ஸ்ட்டு ஹெல்த் ரெஃபர்ஸ் டு. ஸோ ஹெல்த் இங்கே எதை குறிக்குது பார்த்திங்கன்னா, குட் ஹேபிட்ஸ் ப்ராக்டிஸ் விச் ஆர் ஃபாலோட் டு ப்ரிவென்ட் டிசீஸ். நம்ம நல்ல பழக்கத்தை இது பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம டிசீஸ் நம்மளை அண்டாத மாதிரி நம்ம ப்ராக்டிசஸ் பண்ணிக்கணும். அப்புறமா இதனால் நம்மளோட குட் ஹெல்த் மெயின்டைன் ஆகும். கிளீனினஸ், அப்புறமா சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ஒரு நாளைக்கு 2 liters குடிக்கணும். அதுவும் வெயில் காலத்தில் 3 liters குடித்தாலும் நல்லது. அதே மாதிரி ப்ராப்பர் டிஸ்பர்சல் ஆஃப் த சீவேஜ் கரெக்டாக டிஸ்பர்சல் பண்ணும். இப்போ இதை ஹெல்த்தை அதோஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம டன் ஃபார் இம்ப்ரூவிங் அண்ட் மெயின்டைனிங் குட் ஹெல்த் அண்ட் சவுண்ட், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை எதுக்காக செய்கிறோம்? நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும், அப்புறமா நம்ம பாடி அண்ட் மைண்ட் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக. மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் என்விரான்மெண்டல் ஹைஜீனிக் இஸ் கால்ட் கிளீனினஸ். ஸோ நம்ம பர்சனல், நம்மளை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸை க்ளீன் பண்ணணும். ஸோ இதை நாம் என்னன்னு சொல்கிறோம்? ஸோ கிளீனினஸ்னால் என்ன? நம்மளை க்ளீனாக வச்சுக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸும் க்ளீனாக இருந்ததுன்னா அதுதான் கிளீனினஸ். சிம்பிளாக இதை ஸ்டேட் ஆஃப் பீயிங் க்ளீன். சிம்பிளாக என்ன சொல்லணும்? சுத்தமாக இருக்கணும். சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தம் சோறு போடும். ஸோ க்ளீனாக இருக்கணும். ஸோ இது அதாவது கிளீனினஸும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெல்த் ஹேபிட் ஆர் குட் ஹெல்த். இப்போ நம்மளை டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்? குட் ஹெல்த் இருக்கணும். ஸோ குட் ஹெல்த் எப்படியெல்லாம் இருக்கலாம்? டெய்லி குளிக்கிறதுனால நம்ம பாடி குளிக்கிறோம். ஓகே, நம்ம பாடி க்ளீன் ஆகுது. க்ளோத்ஸ், சரௌண்டிங்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஹைஜீனிக் ஃபுட் கன்சப்ஷன் பண்ணக்கூடாது. அன்ஹைஜீனிக்னா அதாவது க்ளீனாக இல்லாத ஃபுட்டு, அதாவது வைக்கிற ஃபுட்டு அந்த மாதிரி இருக்கிறத வாங்கி சாப்பிடக்கூடாது. பர்சனல் ஹைஜீனிக், பர்சனல்னால் நம்மளோட ஒருத்தரோட பர்சனல் ஹைஜீனிக். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, பிரான்ச் ஆஃப் ஹெல்த் which is concerned with the individual adjustment to the physiological needs of the body and mind to the attainment of the maximum level of health. It refers to the cleaning and grooming of the body. Personal hygienic என்ன சொல்லுங்க? பர்சனல்னா இது ஹெல்த் சம்மந்தப்பட்டு தான். ஒரு பர்சன் தன்னோட ஃபிசியாலஜிக்கல் நீட் எதுக்காக?
தன்னோட பாடிக்கு தேவையான நீட் அண்ட் மைண்ட், அதாவது மேக்ஸிமம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவன் எப்படி அவனை சுற்றி க்ளீனாக வச்சுருக்கான். ஸோ அவன் பார்க்கும்போதே தெரியுமா, நீட் ஷீவு, அப்புறமா பார்த்திங்கன்னா அழகாக ட்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாமே பார்க்கும்போது பர்சனல் ஹைஜீனிக்கு நம்ம சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்குற பிக்சர்ஸை நீங்கள் பாருங்கள். ஓகே, பர்சனல் ஹைஜீனிக் பார்த்திங்கன்னா ப்ரஷ் த டீத் அட்லீஸ்ட் ட்வைஸ் அ டே, ஒரு நாளைக்கு 2 தடவை இது பண்ணணும். அப்புறமா ஷவர் டெய்லி குளிக்கணும். தட் இஸ் வாஷ் யுவர் ஹேர் ரெகுலர்லி, அதாவது ட்வைஸ் அ வீக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாஷ் த ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி, கையையும் முகத்தையும் அப்பப்போ கழுவுனா நல்லது தான். ஃபுட் கவர்டு வித் லிட், எப்போவுமே சாப்பாடு திறந்து வைக்காதீங்க, அது க்ளோஸ் பண்ணி வையுங்க. வாஷிங் க்ளோத்ஸ் அண்ட் க்ளீன் யூனிஃபார்ம், ஸோ வாஷ் பண்ணணும், க்ளோத்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு கோல்ட் அண்ட் ஃப்ளூ. இப்போ கோல்ட் அண்ட் ஃப்ளூ என்னது, இது காமனான கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ கம்யூனிகபிள்னா ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர், இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு கோல்டு வந்துச்சுன்னா அந்த வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு வரும். ஸோ இது எதனால் காஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவால் கிடையாது, வைரஸால். ஸோ கோல்ட் அண்ட் ஃப்ளூ நம்மளுக்கு ரன்னிங் நோஸ் வரும். இந்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரன்னிங் நோஸ், காஃப், சோர் த்ரோட் அண்ட் ஃபீவர் ஆர் பெயின் இந்த ஜாயின்ஸும் வரும். ஃபார் சம் திஸ் கண்டிஷன், இந்த கண்டிஷனுக்கு மே லீட், அதாவது இந்த கண்டிஷனில் மைல்டாக டயேரியாவும் இருக்கும். ஓகே, மைல்டாக டயேரியாவும் இருக்கும். இப்போ கோல்டு வந்தால் ஒரு கிளாஸ்மேட்டு யாரோ ஸ்னீஸ் பண்ணாங்கன்னா முன்னாடி நீ என்ன பண்ணுவ, அந்த செக்ரீஷன்ஸ் கம் அவுட் ஆஃப் கிஸ்னோ, அவனோட செக்ரீஷன்ஸ் வெளியில் வந்துடும். அந்த இது அவன் ஸ்னீஸ் பண்ணும்போது, தும்மல் வரும்போது என்ன நடக்குது, அவன் ஸ்னீஸ் பண்ணுறது வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்துருமா, எங்கேருந்து வெளியில் வருது, அவனோட நோஸில் இருந்து வருது. ஸோ அதில் என்ன இருக்குது, பாக்டீரியா ஆர் வைரஸ். இப்போ இந்த பேஷண்ட் அதை டச் பண்ணிவிட்டு, அவன் இந்த பேஷண்ட் டச்சஸ், அவனோட இது ஸ்னீஸ் பண்ண உடனே அவன் வேறு ஏதோ ஒரு பொருளையோ இல்லை எல்ஸ் ஆஃப்டர் டச்சிங் த நோஸ், அப்போது இன்னொரு பொருளை இது பண்ணும்போது அவன் கையில் இருந்த, அதாவது அவன் நோஸில் இருக்கிற அந்த வைரஸ், அந்த தும்மலில் வர சளியில் வர வைரஸ் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் அவன் இந்த கையை டச் பண்ணிட்டா அப்போ என்ன ஆகிடும், அது இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த வைரஸ். இது ஒரு ஏர்பார்ன் டிசீஸ், ட்ராப்லெட்ஸ் மூலமாகவும் காற்று மூலமாகவும் பரவக்கூடிய டிசீஸ் தான் இந்த ஃப்ளூ. அதனால தான் நம்ம கிளாஸஸில் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா எல்லாருக்குமே பரவிடும். ஹென்ஸ் இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ் ஃபார் த பேஷண்ட். இப்போ கோல்ட் அண்ட் ஃப்ளூ வந்ததுன்னா ஹேண்ட் கர்ச்சீப்பை வச்சுக்கலாம், அந்த மூக்கில் இருக்கிற அந்த நோஸ் ப்ளோ ஆகாமல் இருக்குது, தட் தே டு நாட் ஆக்சிடென்ட்லி ஸ்ப்ரெட், அதாவது ஹேண்ட் கர்ச்சீப்பை வச்சு ஸ்னீஸ் பண்ணாங்கன்னா அது பரவாமல் இருக்கும். ஸோ அதனால் அடுத்தவங்களுக்கு போகாமல் இருக்கும். ஓகே, ஸோ அதாவது இந்த இடத்துல பாருங்கள், அதாவது தும்முறதுனால மற்ற இடத்துக்கெல்லாம் போகாமல் இருக்குது. அதுவே கர்ச்சீஃப் வச்சு பண்ணால் அந்த மாதிரி ஆகாது. ஓகே, இது நம்மளுக்கு தெரியும் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணணும், அப்புறமா ஷவர் பண்ணணும், ஹேர் வாஷ் பண்ணணும், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்டை வாஷ் பண்ணணும், வியரிங் க்ளீன் க்ளோத்ஸ் அண்ட் ஆர் யூனிஃபார்மை க்ளீனாக இருக்கும். இது நீங்கள் பண்ணுறீங்களான்றது ஆக்டிவிட்டி, அது அந்தளவுக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி ஹைஜீன். கம்யூனிட்டின்னா குரூப் ஆஃப் பீப்புள். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் பீப்புள் வாழறாங்க, அது நம்ம கம்யூனிட்டி. ஸோ இதுவும் ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக் கம்யூனிட்டி ஹைஜீனிக். அது பார்த்திங்கன்னா நம்ம சரௌண்டிங்ஸ், இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழறோம்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸை சுற்றி க்ளீனாக வச்சுக்கிறது. அப்புறமா நம்ம ஒரு வில்லேஜில் வாழினாலும் அதையும் க்ளீனாக வச்சுக்கணும். அண்ட் ட்ரெயின்ஸ், அதாவது ப்ராப்பராக அந்த சீவேஜ் வாட்டர் அதெல்லாம் ட்ரெயினிங் ப்ராப்பராக நடக்குதா, எங்கே அடைப்பு இல்லாமல் இருக்கா. அப்புறமா யூஸ்டு வாட்டர் ஃப்ரம் ஹவுசஸ் ஷுட் நாட் பி லெட் அவுட், அதாவது வீட்டிலேருந்து வர வாட்டரை ஓப்பன் ட்ரெயின்ஸ்குள்ளே போகாமல் ஆர் ஓப்பன் ஏரியாஸில் போகாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு மெயின் பாயிண்ட்டே இந்த டூயினோ தாங்க. இந்த டூயினோலேருந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டெங்கு மஸ்கிட்டோஸ் மூலமாக பரவுது. எந்த மஸ்கிட்டோன்னா ஏடிஸ் எஜிப்டி மைக்ரோப்ஸ் DN1 DEN1 வைரஸ். இது டைப் ஃப்ளவி வைரஸ். ஸோ டெங்கு வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, மஸ்கிட்டோ ஏடிஸ் எஜிப்டி
டென் 1 டென் 2 இது ஃப்ளாவி வைரஸ் டைப்பு. ஓகே, ஃப்ளாவி வைரஸ் டைப்பு. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம பிளேட்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட கவுண்டிங்கை கம்மி பண்ணுது. இட் ஹேஸ் மேக்ஸிமம் ஃபைட் ரேஞ்ச், அதாவது ஃபைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50 to 100 meters இன் அண்ட் அரவுண்ட் த பிளேசஸ். அதாவது அதோட ஃபைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50 to 100 meters இந்த இன் அண்ட் அரவுண்ட் த பிளேசஸ். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு எத்தனை கொஷின் கேட்கலாம் தெரியுமா? டெங்கு எந்த மஸ்கிட்டோ வந்து பார்க்குது? ஏஜிப்ட். தட் இஸ் டெங்கு மஸ்கிட்டோ பேர் என்ன? டெங்கை பரப்புகிற மஸ்கிட்டோ பேர் ஏடிஸ் எஜிப்டி. இது வந்து எந்த வைரஸ்ன்னா ஃப்ளேவி வைரஸ். டென் 1 2. ஓகேவா? டென் 1 2. அப்புறமா இது வந்து எத்தனை மீட்டர்ஸ்க்கு வரையும் பறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 to 100 meters வரையும் இது பறக்கும். ஓகே, அண்ட் இது எதை குறைக்குது? பிளேட்லெட்ஸை குறைக்குது, பிளட்டோட பிளேட்லெட்ஸை குறைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் we move on to the domestic waste. ஸோ டொமஸ்டிக் வேஸ்ட்டுன்னா என்னன்னு தெரியுமா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டாக இருக்கட்டும், நம்ம எடுத்து போடுற வேஸ்ட், அதாவது அந்த வேஸ்ட்டை வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் கவர் கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட்டையும் அப்புறமா இன்னொரு என்ன வேஸ்ட், அதாவது மக்கும் குப்பை மக்கா குப்பை, டிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் வந்து 2 கவர் கொடுக்குறாங்க, ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர் கவர். ஸோ இது வந்து செப்பரேட், நம்ம டஸ்ட்டை வந்து செப்பரேட் பண்ணி போடுறதுக்காக. நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஹியூமன் பாடி வந்து ஒரு மிராக்கல், ஒரு பெரிய மிராக்கல் தான். ஏன்னா அதில் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ ஹியூமன் பாடி என்றது என்னது? ஒரு பெரிய மிராக்கல். ஏன்? அதில் நிறைய ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஸோ அவர் பாடி இஸ் கம்பேர்ட் டு எ மிஷின். நம்ம பாடியை ஒரு மிஷின் கூட கம்பேர் பண்ணுறாங்க. யாரோட? மிஷினோட. த ஹியூமன் பாடி ஒர்க்ஸ் வெல் வித் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். அதாவது நம்ம பாடியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா நல்லா மெயின்டைன் பண்ணும், நல்லா ஒர்க் பண்ணும், கைடன்ஸ் கூட. ஃபார் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஒர்க் டு யூனிசன். எல்லா பார்ட்ஸுமே வந்து ஸ்மூத் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம பாடி வந்து ஒர்க் இன் யூனிசன். யூனிஃபார்ம்ன்றது யூனிசன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் மஸ்குலார் சிஸ்டம், இது எல்லாமே கோர் சிஸ்டம் தான். எல்லாமே ஒருங்கிணைஞ்சு பண்ணுது, தன்னோட வேலையை சைமல்டேனியஸாக பார்த்துட்ருக்கு. ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? ப்ராப்பர் கேர் கொடுக்கணும் இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பல்லு. டென்டல் கேர் ரொம்ப முக்கியமானது. அதுவும் நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம ஓரல் ஹைஜீனிக் பார்க்கணும். ஸோ பர்சனல் ஹெல்த் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வந்து ஓரல் ஹைஜீனிக் தான் இருக்குது. குட் ஓரல் ஹைஜீனிக் வந்து சவுண்டு டீத். நம்ம ஓரல் ஹைஜீனிக் நல்லா இருந்ததுன்னா நம்ம டீத் நல்லா இருக்கும், ஹெல்த்தி கம்ஸாக இருக்கும், ஹெல்த்தி சரௌண்டிங் டிஷ்யூஸ் இருக்கும். த ஃபிசிக்கல் ஆக்ட் ஆஃப் சூவிங் ஃபுட் ப்ரமோட்ஸ் சலைவா கேஸ்ட்ரிக் செக்ரீஷன். அதாவது நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஆக்ட் பார்த்திங்கன்னா சூ பண்ணுறது, ஃபுட்டு ப்ரமோட்ஸ். அதாவது ஃபுட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு என்ன வருது? சலைவா, கேஸ்ட்ரிக் செக்ரீஷன். இதெல்லாம் எதனால் வருது? டைஜஷனால் தான். த ஆக்ட் ஆஃப் சூவிங், நம்ம சூ பண்ணுறோம் இல்லையா, நல்லா மெண்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன? மாஸ்டிஃபிகேஷன். ஸோ மாஸ்டிஃபிகேஷனா என்னது? சூவிங் அண்ட் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தான் மாஸ்டிஃபிகேஷன். இட் கிவ்ஸ் ப்ளெஷர் அண்ட் எமோஷன். அதனால் நம்ம சாப்பிடும்போது என்ன நல்லா இருந்ததுன்னா சந்தோஷமாக சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ ப்ளெஷர் அண்ட் எமோஷனல் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் ஈட்டிங் ஃபுட். டீத் இஸ் எசென்ஷியல் ஃபார் குட் அப்பியரன்ஸ் ஆஃப் த கிளியர் ஸ்பீச் ஆல்சோ. நம்ம டீத் வந்து நல்ல பேசுறதுக்கான ஒரு இதுவாகவும் இருக்குது. நெக்ஸ்ட், நம்ம டீத் நல்லா இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க இல்லையா? ஓகே,
ப்ரஷிங், நம்ம ப்ரஷ் எத்தனை வாட்டி பண்ணணும்? 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ இதனால் டார் ஃபார்மேஷன், ஃப்ளேக் ஃபார்மேஷன் ஆன் யுவர் டீத் வராமல் இருக்கும், டீத் அண்ட் கம்ஸ். வென் யூ ஃப்ளாஸ்னா ஃபுட் பார்ட்டிக்கலை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஃப்ளேக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு, பாக்டீரியா பில்டப் ஆகாமல் பார்க்கறதுக்கு. வென் யூ ஸ்டார்ட் ஃப்ளோசிங் யுவர் கம்ஸ் மே ப்ளீட் a little bit. நம்ம ஃப்ளோசிங் பண்ணும்போது ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட் ஷுட் பி ஸ்டார்டட் ஒன்லி வித் ப்ராப்பர் மெடிக்கல் கைடன்ஸ் தான். நெக்ஸ்ட், டிசீஸ் அஃபெக்டிங் த டீத் அஃபெக்ட் பண்ணுற டிசீஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் டு ஹாவ் ஓரல் ஹைஜீனிக் ரிசல்ட்ஸ் டிசீஸில் வந்து த டீத், some of the disease affecting the teeth, gums, causative agents, remedial measures அதெல்லாமே இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டேபிளில் பார்த்துட்டு அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளீடிங் கம்ஸ். விட்டமின் சி டெஃபிஷியன்ஸால் நம்மளுக்கு ப்ளீடிங் கம் இருந்ததுன்னா அது எதனால்? விட்டமின் சி டெஃபிஷியன்சியால். ஸோ நம்மளுக்கு விட்டமின் சி டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா கம்மில் ப்ளீடிங், ரத்தம் வரும். ஸோ இதை எப்படி சரி பண்ணலான்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை, நெல்லிக்காவை சாப்பிட்டு சரி பண்ணலாம். டூத் டீகே, பாக்டீரியா இன் டீத். ஸோ இந்த பாக்டீரியா வந்து ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை எப்படி சரி பண்ணலான்னா, ப்ரஷிங் அண்ட் ஃப்ளாசிங் த டீத் கேன் ப்ரிவென்ட் டீகே. ப்ரஷ் அண்ட் ஃப்ளாசிங் பண்ணணும், அதனால் டீத்தை டீகேலேருந்து. பெரிடோன்டல்ஸ், பெரிடியான்டல் ஆன் பீரியட் ஆன்டிட்டிஸ், டொபேக்கோ சூவிங். ஸோ சிவியர், இது எதனால் வருது? டொபேக்கோ சூவ் பண்ணுறதுனால தான். ஸோ இப்போ கம் டிசீஸ் வரும், அது போன்ஸ், கம்ஸ் அண்ட் அதர் டிஷ்யூஸையும் பாதிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூவிங் டைப் ஆஃப் டொபேக்கோவை வந்து நம்ம அவாய்ட் பண்ணாவே போதும். ஈட் எ வெல் பேலன்ஸ்டு டயட் இருந்தாவே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரஷ் ஆயாச்சு. இப்போது வந்து ஐ கேர். ஸோ நம்ம எல்லாம் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு எது தேவை? கண்கள் தேவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸோ விண்டோஸ் ஆஃப் த வேர்ல்டு, அவங்க தான் விண்டோஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார்? இந்த கண்ணு தான். ஸோ ஐசைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 80% ஆஃப் வாட் வி பெர்சீவ் கம் த்ரூ த சென்ஸ் ஆஃப் சைட். நம்ம இந்த பார்க்குறது, இந்த 80% தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உணர்றது எதனால்? கண்களால் மட்டும்தான். 80%. 80% இப்போது 80% இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த 80% ஆஃப் உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்? கண்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஆக்டிவிட்டி. அதுக்கு முன்னாடி இங்கே மேலே ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அந்த ரெடியூசர்ஸ் ஆட்ஸ் ஆஃப், அதாவது ஒரு நிமிஷங்க. ஸோ ஐஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னா, இது ரெடியூசஸ் த ஆட்ஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ், விஷன் லாஸ், இதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த டிசீஸ், நம்ம கண்ணை பாதுகாக்கிறதுக்கு, நம்மளோட சரௌண்டிங்ஸ் அண்ட் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இப்போ டிசீஸ், என்னென்ன டிசீஸ் நம்ம கண்ணை அஃபெக்ட் பண்ணும்? ஓகே, டிசீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நைட் பிளைண்ட்னஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏவோட குறைபாடால் ஏற்படுது. இது வந்து செல்ஸ் இன் யோர் ரெட்டினால, அந்த டிஸார்டர் எங்கே? ரெட்டினால இருக்கிற செல்ஸால் ஏற்படுது. ஸோ கான்சிக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா மே ஹார்ட் டு சி நைட் ஆர் இன் புவர் லைட்டில் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஈட் ஃபுட்ஸ் லைக், அதாவது என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு தெரியுமா? கேரட், பப்பாயா சாப்பிட்ணும். கன்ஜக்டிவா, கன்ஜக்டிவிட்டிஸ்னா என்னது? பிங்க் ஐ, இது வைரஸ் அண்ட் பாக்டீரியாவில் ஏற்படும். ஒன் ஆர் போத் ஐ, 2 ஐயுமே பாதிக்கப்படலாம். அது வந்து கண்டாஜியஸ், கேன் ஸ்ப்ரெட் பை கண்டாமினேஷன் அண்ட் ஸ்னீசிங்கால் நடக்குது. ஆன்டிபயோட்டிக், ஐ ட்ராப்ஸ் ஆர் ஆயின்மெண்ட், ஹோம் ரெமெடி போதும், அது சரியாயிடும். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த கலர் பிளைண்ட்னஸ். ஸோ கலர் பிளைண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கண்டிஷன். ஸோ இவங்களுக்கு வந்து கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்புறமா ஷேட்ஸை ஆர் டோன்ஸ் ஆஃப் த சேம் கலரையும் பார்க்க முடியாது. தெர் இஸ் நோன், அதாவது இந்த க்யூர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. லென்சஸ் அண்ட் கிளாஸஸ் வித் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஓகே, லென்சஸ் அண்ட் கிளாஸஸ் வித் ஃபில்டர்ஸ் இருக்குது. இப்போ ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி இந்த மேலே அந்த என்னது டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு பார்க்கறது,
அப்புறமா அதாவது தலைவலி அதெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் இதில் பார்த்து நம்ம லென்சஸ், அப்புறமா வெள்ளரிக்காய் வச்சு கூல் பண்ணுறது, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே கண்ணை வந்து ரப் பண்ணக்கூடாது. ஸோ டிவி, ஒர்க் ஆன் கம்ப்யூட்டர் லாங் டியூரேஷனில் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாமே அவாய்ட் பண்ண கண் நல்லாயிருக்கும். ஸோ க்ளீன் பண்ணணும். கண் கோல்டு வாட்டரில் க்ளீன் பண்ணுறது நல்லது. ஈட்டிங் அதாவது கேரட்டை சாப்பிட்றது நல்லது. அப்புறமா ஃப்ரூட்ஸ் லைக் ஆரஞ்ச், ஸ்வீட் மெலன், இது எல்லாத்தையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம கண்ணை எவ்வளோ நல்லா பார்த்துக்கணுன்றதுக்கான கொடுத்த செக்லிஸ்ட்டு தான் இது. நெக்ஸ்ட்டு ஹேர் கேர், முடி இருக்கணும். ஸோ முடி தானே அழகு. ஸோ நியூட்ரிஷ்னல் ஸ்டேட்டஸ் வந்து ஜென்ரல் ஹெல்த் பாடி. ஸோ தின் பேர்ஸ் ஹேர் அண்ட் லாஸ் ஆஃப் ஹேர் வந்து புவர் நியூட்ரிஷ்னல் ஸ்டேட்டஸை காட்டுது. ஸோ நம்ம டயட்டில் டிஃபிஷியன்சி இருக்குது. ஃபிசிக்கலாகவும் மென்டல் இல்னஸும் வேரியஸ் கைண்ட்ஸ் மே லீட் டு த ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர். த ஹேர் ஃபாலிக்கல்ஸ், அதாவது ஹேர் ஃபாலிக்கல்ஸ் ஃப்ரம் விச் ஹேர் க்ரோஸ், அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஹேர் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த ஸ்வெட்டு, டெட்டு ஸ்கின் செல்ஸு இவங்கெல்லாம் ஸ்கேல்பில் வந்துடுறாங்க, ஸ்கேல்பில் வந்துடுறாங்க. ஸோ ஆயில், ஸ்வெட்டு, டெட் செல்ஸு இவங்கெல்லாம் ஆடப் ஆகிட்டு ஹேரை க்ரீஸி மாதிரி ஆகிடும். ஸோ லுக் டர்ட்டியாகவும் இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணணும், ரெகுலராக வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீப்பிங் த ஹேர் க்ளீன் அண்ட் ஹெல்த்தி. எப்படி க்ளீன் பண்ணிப்பீங்க? ரெகுலராக ஹேரை வாஷ் பண்ணணும். அப்புறமா ஸ்கேல்பை மசாஜ் பண்ணணும். அப்புறமா டெட் ஸ்கின் அதெல்லாம் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணணும். எக்ஸஸ் ஆயில் அண்ட் டஸ்ட்டும் இருக்கக்கூடாது. இப்போ ரின்சிங், இப்போ நம்ம தலை குளிக்கிறோம் இல்லையா, ஹேர் வந்து நல்ல கிளியர் வாட்டரில் குளிச்சுட்டு அப்புறமா அது நல்லா வாரி விடணும். ஸோ அந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணி நல்லா கோம் பண்ணி விடணும். எஸ்பெஷலி மெயின்டைன்ட் இன் ஹேர். நெக்ஸ்ட்டு டிசீஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா, டிசீஸ் வந்து ஃபங்க்ஷனல் ஆர் ஃபிசிக்கல் சேஞ்ச் ஃப்ரம் அ நார்மல் ஸ்டேட் டு ஸ்டேட் தட் அஃபெக்ட்ஸ் த ஹெல்த்தி பர்சன் பை காசிங் டிசபிலிட்டி ஆர் கம்ஃபர்ட். ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து நோய் வந்துட்டா எப்படி இருக்கும்? நல்ல ஹெல்த்தியாக இருந்த பையன்பா, இப்போ ஃபீவர் வந்து படுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவனோட நார்மல் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலில் டிசீஸை ஏற்படுற சீக்வன்ஸ் இருக்குது. என்னென்ன பாருங்கள். இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். ஸோ இன்ஃபெக்ஷன் யாரால் வருது? மைக்ரோப்ஸால் வருது. அப்புறம் அவனுக்கு வந்து லேக் ஆஃப் பேலன்ஸ் டயட். ஓகே, லேக் ஆஃப் பேலன்ஸ் டயட், சரியான சாப்பாடு இல்லை. புவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் பாடி பார்ட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ். மெயின்டைனிங் பண்ணலை, கரெக்டாக மால் ஃபங்க்ஷனிங் ஆயிடுச்சு. மெயின்டைனிங் சொல்லலை, மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஒன் ஆர் மோர் பாடி பார்ட்ஸ். ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் கேன் பி கன்சிடர் இன் 2 groups. ஸோ ப்ரிவென்ஷனும் இருக்கணும், ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம சரியாக முடியும், நார்மல் ஹெல்த்தி லைஃப்க்கு வர முடியும். ஸோ அந்த ப்ரிவென்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து கோல்டு வந்துச்சு, அந்த கோல்டு எப்படி சரி பண்ணலாம்? கோல்டு மருந்து சாப்பிட்டா 7 days, சாப்பிட்லன்னா 1 வாரம் சரியாயிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணணும். அது கம்யூனிகபிளாக நான் கம்யூனிகபிளாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ், கம்யூனிகபிள்னா பர்சன் டு பர்சன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? கண்டாமினேஷன், ஃபுட்டாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், வெக்டர்ஸ் அதாவது இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் மூலமாக பரவலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து த டிசீசஸ் காஸ்டு பை பாக்டீரியா. கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் டிபி, தட் இஸ் tuberculosis, காலரா, டைஃபாய்டு காஸ்டு பை பாக்டீரியா. ஓகே, பாக்டீரியாவில் காஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸ் என்னது? டிசீஸ் என்னது? பாக்டீரியா காஸ் பண்ணுற டிசீஸ் வந்து டிபி, கொலரா, டைஃபாய்டு. அண்ட் இந்த டிசீஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? ஏர், வாட்டர் அண்ட் சம் அதர் ஆர்கானிசம். ஸோ ஏர், வாட்டர் அண்ட் சம் அதர் ஆர்கானிசம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டிபியை பார்க்கலாமா? டிபின்னா என்னது? டியூபர்குலோசஸ். இந்த டியூபர்குலோசஸ் வந்து காஸ் பண்ணுற ஆர்கானிசம் என்ன? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலி. ஸோ இது ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு எதன் வழியாக போகுது? காற்று வழியாக. ஸ்பிட்டிங், prolonged contact and sharing the materials of the patient. இந்த symptoms வந்து fever, weight loss, chronic cough,
வெயிட் லாஸ், க்ரானிக் காஃப், அதாவது லைஃப் லாங் இருமிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிளட்ல ஸ்விட்டிங், அவங்க சளி வெளியில் விடுறாங்களா, அதில் பிளட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது. ஓகே, ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். ப்ரிவென்ஷன்னா இதுக்கு பிசிஜி வேக்சினேஷன் பண்ணணும். அண்ட் ஸ்பெஷல் அட்டென்ஷன், அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். ரெகுலர் மெடிகேஷன் லைக் டாட் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். லைக் டாட் அந்த மாதிரி மெடிசன்ஸை கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட் வாஷிங், அதாவது நம்மளை எடுத்துக்கோங்க. இங்கே நாட் யூஸிங் லெட்ரின்ஸு, இதெல்லாம் அன்ஹைஜீனிக்காக காட்டியிருக்காங்க. நாட் யூஸிங் ஸோ இந்த அன்ஹைஜீனிக்காக இருக்கிற ஹேபிட்ஸை பார்த்துக்கோங்க. ஸ்னீஸ் பண்ணுறது, அதாவது ஃபுட்டை எடுக்காமல், அதாவது அன்சேஃப் ட்ரிங்கிங், வெளியில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கிறது, அப்புறமா நாட் வாஷிங்கை, ஈட் பண்ணும்போது ஹேண்ட்ஸை கழுவாமல் பண்ணுறது, அப்புறமா ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் ஃபுட்டு கழுவாமல் சரியாமல் வச்சுக்கிறது, ஃப்ளைஸ் ஆன் ஃபுட்டு, அப்புறமா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அன்சேஃபான ஒன்று. ஓகே, ஸோ காலரா. நெக்ஸ்ட்டு காலரா பார்க்கலாமா? ஸோ காலரா வந்து விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியாவால் இது பரவுது, இந்த டிசீஸ் ஃபார்ம் ஆகுது. இது கண்டாமினேஷன் ஃபுட் அண்ட் வாட்டர், தெரிஞ்சுக்கோங்க. காலரா எப்படி பரவுது? கண்டாமினேஷன் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக பரவுது. இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா வாமிட்டிங் வரும், சிவியர் டயேரியா அண்ட் லெக்ஸில் கிராம்ப்ஸ் இந்த லெக்ஸில் வரும். கிராம்ப்ஸ் இந்த லெக்ஸ். ஸோ ட்ரிங்கிங் கண்டாமினேட்டட் வாட்டர் கேன் பி காஸ் காலரா. ஓகே, ப்ரிவென்ஷன் பார்த்திங்கன்னா குட் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ், அதாவது வாஷிங் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஹீட்டிங், சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அப்புறமா அவாய்ட் அன்கவர், மூடி வச்சிருக்கிற ஃபுட் எடுத்துக்கலாம், திறந்து வச்சிருக்கிற ஃபுட்டை சாப்பிடக்கூடாது, அதுவும் ஸ்ட்ரீட் வெண்டர் கிட்ட. ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், நல்ல காய்ச்சின தண்ணியை குடிக்கணும். அண்ட் வேக்சினேஷன், அதாவது காலராக்கு அகெயின்ஸ்டாக வேக்சினேஷனை போட்டுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், டைஃபாய்டு. ஸோ டைஃபாய்டும் சாலமெல்லா டைஃபை, இதுலேருந்து ஒரு கொஷின் வந்தது போன டெட்டில், அதனால் இதுலேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ சாலமெல்லா டைஃபை தான் இந்த டைஃபாய்டு நோயை உருவாக்குற பாக்டீரியா. இதுவும் எப்படி? ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் மூலமாக தான் நடக்குது. இது வந்து அனோரெக்சியா, இதோட சிம்டம்ஸ் வந்து அனோரெக்சியா, ஹெட்டேக் வரும். அனோரெக்சியா, ஹெட்டேக், ரேஷஸ் ஆன் அப்டாமினல், அதாவது ஹெட்டேக், அப்புறமா அப்டாமினல் ரேஷஸ் இருக்கும், அப்புறமா டிசென்ட்ரி இருக்கும், ஹை ஃபீவர் இருக்கும், 104 டிகிரி செல்சியஸ் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்கும்? 104 டிகிரி செல்சியஸ். அனோரெக்சியா, ஹெட்டேக், ரேஷஸ் ஆன் த அப்டாமன் அண்ட் டிசென்ட்ரி, ஹை ஃபீவரோட டெம்பரேச்சர் 104 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகேவா? இதெல்லாமே தான் டைஃபாய்டு. அதாவது பாருங்கள், அந்த வைல் கண்டைனிங், அதாவது இந்த டங்கு ஃபுல்லாக அந்த புண்ணு இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இந்த குடலில் அல்சர் ஃபார்மேஷன் இருக்கும். ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், ட்ரிங்கிங் பாயில்டு க்ளீன் வாட்டர், ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ் அண்ட் வேக்சினேஷன் இஸ் பெஸ்ட் திங் ஃபார் ப்ரிவென்ஷன். அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து அதாவது டிசீஸ் காஸ்டு பை வைரஸ். இப்போ பாக்டீரியாவை பார்த்தோம், இப்போ வைரஸை பற்றி பார்க்கலாம். ஸோ வைரஸஸ் வந்து நிறைய சிம்டம்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸாக கொடுக்கும். ஹெப்பாட்டிட்டிஸ், சிக்கன் பாக்ஸ், ராபிஸ் எங்கே பார்க்கலாமா? ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் ஃபேட்டல் டிசீஸ், அதாவது ரொம்ப டேஞ்சரஸ், உயிருக்கு ஆபத்தான டிசீஸ். இது ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் ஏபிசிடிஇ இந்த வகையில் இருக்குது. இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டரால், ஒரே நீடில்ஸை போட்டுக்கிறதுனால, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனால் இந்த நோய் வருது. அதாவது இது எப்படி பரவுது? வாட்டர் நீடில் ஷேர் பண்ணுறதுனால பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனால் ஏற்படுற நோய் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ். ஸோ இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் அப்பிடைட்ஸ்னா என்னது? அனரெக்சியா, பசி எடுக்காது. அப்புறமா வாமிட்டிங், பசி எடுக்காது, வாமிட்டிங் இருக்கும்.
ஐஸ் அண்ட் யூரின் வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் எத்தனை ஃபார்மில் இருக்குது? ABCDE 5 வகையில் இருக்குது. அண்ட் இது எப்படி பரவுது? பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அப்புறமா நீடில்ஸ் மூலமாக. லாஸ்ட் ஒன் வந்து கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர். அப்புறமா இதோட சிம்டம்ஸ் என்ன? பசி எடுக்காது, அனரெக்சியா. அப்புறமா வந்து யூரினும் கண்ணும் என்னவா இருக்கும்? எல்லோவாக இருக்கும். வாமிட்டிங் இருக்கும். இதுதான் ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸோட ஸ்டேஜ், அதாவது ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் கிடையாது, ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ எப்படி இருக்கணும்? நல்லா ட்ரிங்க் பண்ணி கொதி வந்த தண்ணியை குடிக்கணும். நம்ம கைகளை நல்லா சுத்தம் செய்யணும். நெக்ஸ்ட்டு சிக்கன் பாக்ஸ். உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த சிக்கன் பாக்ஸ் நோயை பற்றி? சிக்கன் பாக்ஸ் எப்படி வருது? சிக்கன் பாக்ஸ் வந்து வெரிசெல்லா வைரஸ் மூலமாக வருது. இது நிறைய ஹைலி கண்டாமினேஷன், தட் இஸ் ஹைலி கண்டாஜியஸ். கண்டாமினேஷன் கிடையாது, கண்டாஜியஸ். ஸோ இது எதனால் வருது? வெரிசெல்லா ஹைலி கண்டாஜியஸ் இன்ஃபெக்ஷனால் ஏற்படுது. வெரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் மூலமாக வருது. நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், சின்ன பசங்களுக்கு போட்டிருக்கு, நம்மளுக்கும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ வெரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் ஹை கண்டாஜியஸால் ஏற்படுற நோய். ஸோ இந்த டிசீஸ் எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்துக்கோங்க, ரேஷஸ்ஸு, டயர்ட்னஸ், ஃபீவர், ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த நோய்க்கான அறிகுறியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃபெக்டட் பர்சனோட கான்டாக்டில் இருக்கும்போது பரவுது. ஸோ இதோட சிம்டம்ஸ் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷஸ், ஹோல் பாடியில் ரேஷஸ், அந்த குப்பளமாக ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுவும் ஃபீவர், ஹெட்டேக், டயர்ட்னஸ் இருக்கும். ப்ரிவென்ஷன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், சிக்கன் பாக்ஸ் வெரிசெல்லா வேக்சின் அதை கொடுக்கலாம். அது சிக்கன் பாக்ஸை தடுக்குது. அப்புறமா இப்போ வந்துடுச்சுன்னா அவங்கள இன்ஃபெக்டட் பர்சன்ஸை வந்து ஸ்பெஷல் ஐசோலேஷன் கொடுத்து அட்டென்ஷன் கொடுத்து தனியாக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ரேபிஸ்ன்றது ஒரு ஃபேட்டல் டிசீஸ், வெறிநாய் கடின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இன்ஃபெக்டட் டாக் வந்து அதை கடிச்சிடுச்சு. ஸோ டாகாக இருக்கலாம், ரேபிட், மங்கி, கேட் எல்லா மூலமாகவும் இந்த நோய் பரவுது, ரேபீஸ். ஸோ இது வந்து ரேபிஸ். இது வந்து இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா டாகோட சலைவால் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது வந்து பிரெயின் வயா நியூரான்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இதோட சிம்டம்ஸ் ஆஃப் ரேபீஸ் வந்து ஹைட்ரோஃபோபியா, வாட்டர் ஹேட் பண்ணுவாங்க, வாட்டரை பார்த்தாவே பயந்து நிற்பாங்க. ஃபீவர் வந்து 2 to 12 வீக்ஸ் கிடைக்கும் இல்லை, இந்த நோய் இருக்கும்போது 2 to 12 வீக்ஸ் ஃபீவர் இருக்கும். எக்ஸ் அக்ரேஷன் பிஹேவியர், அதாவது நாய் மாதிரி அந்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிஹேவியரை நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட ப்ரிவென்ஷன் என்ன பாருங்கள். ப்ரிவென்ஷன் வந்து இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ரேபிஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஃப்டர் அண்ட் அனிமல் கடிச்ச உடனே 2 to 12 வீக்ஸ் வந்து நார்மலாக இருக்க ஷோ எனி சிம்டம்ஸ். 2 to 12 வீக்ஸ்க்குள்ளே எனி சிம்டம்ஸ், ஆர் இது சில சமயம் 2 years கூட ஆகும் அந்த சிம்டம்ஸு. ஃபெட்டாலிட்டி கேன் பி ப்ரிவெண்டட், அதாவது இறக்காமல் பார்த்துக்கலாம் வேக்சினேஷன் பண்ணிட்டா. ஸோ இது வந்து ஆன்செட் சிம்டம்ஸில். ப்ரைமரி ஹெல்த் கேர் இது அவ்வளோவா எதுவும் இல்லை. ஓகே, இப்போ இதுதான் காட்டியிருக்காங்க. இந்த கடிச்சிடுச்சுனாவா ரேபிஸ் வந்ததுன்னா என்னென்ன இதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து வைரஸ் இப்போது கடித்த உடனே நாய் கடித்ததுனால வைரஸ் வந்து அனிமல் பைட் மூலமாக மனுஷனுக்குள்ளே போயாச்சு. செகண்ட், வைரஸ் ரெப்ளிகேட் ஆகுது மசில்குள்ளே. அட் த சைட் ஆஃப் பைட்டில் மசில்குள்ளே வைரஸ் ரெப்ளிகேட் ஆகுது. ரெப்ளிகேட் ஆன உடனே அது நர்வை இன்ஃபெக்ட் பண்ணுது, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தை இன்ஃபெக்ட் பண்ணி அதாவது ரிட்ரோகிரேட்னா ஸ்டாப் பண்ணுது, டிரான்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து வைரஸ் ரெப்ளிகேட் ஆகிடுச்சு இல்லையா ரூட் கேங்லியானில், அண்ட் இது ஸ்பைனல் கார்ட் டு பிரெயினுக்கு போகுது. அப்புறமா பிரெயின் இன்ஃபெக்டட் ஆகுதா,
பிரெயின் இன்ஃபெக்டட் ஆன உடனே வைரஸ் வந்து திரும்ப பிரெயினில் இருந்து நர்வ்ஸ்க்கு போகுது அண்ட் அதர் டிஷ்யூஸ் சச் அஸ் ஐ, கிட்னி, salivary glands எல்லாத்துக்குமே போகுது. இதுதான் வந்து வைரஸ், ரேபிஸ் வைரஸோட தாக்குதல். வேக்சின். ஸோ வேக்சின் வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன். அது ஒரு ஆக்டிவ் அக்கையர்ட் இம்யூனிட்டி டு எ பர்டிகுலர் டிசீஸ்க்கு உருவாக்குது. வெளியிலேருந்து தான் போடுறோம் ஆக்டிவ் அக்கையர்டு யூனிட். என்னென்ன நோய்க்கு வந்து வேக்சினேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிசிஜி வந்து டிவிக்கு, போலியோ உங்களுக்கு தெரியும், எம்எம்ஆர் மீசில், மம்ஸ் அண்ட் ருபிலா வைரஸ்க்காக. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குழந்தையா இருக்கும்போது ஏர்லி சைல்டுஹுட்லேயே கொடுத்துட்டாங்க, ஏன்னா நம்ம இந்த டிசீஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ பரவாது, இதுவரையும் படித்தது வந்து பரவுறது, ஆனால் இது பரவாத ஒன்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்சன் டு பர்சன் பரவாது. அண்ட் இது வந்து அவ்வளோ, அதாவது ஜெர்ம்ஸ் அகெயின்ஸ்ட் அந்த மாதிரி இல்லை, நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இது நம்ம கீழே பார்க்கலாம், என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஓகே, ஃபர்ஸ்ட்டு வியரிங் அவுட் ஆஃப் த body parts, rheumatism, heart attacks, epileptic seizures, stroke, migraine, headache, cataract, cancer, இது எல்லாமே என்ன நோய்? நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான். ஸோ ருமேட்டிசம்னா முடக்குவாதம், ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு தெரியும், எபிலெப்டிக் சீசர்ஸ்னா வலிப்பு நோய், ஸ்ட்ரோக்கு, மைக்ரெயின், ஒத்த தலைவலி, கேட்ராக்ட், கேன்சர், இது எல்லாமே. எக்ஸ்டர்னல் ஆர்ம்ஃபுல், இது வந்து வியரிங் அவுட் ஆஃப் பாடி பார்ட்ஸ்லேருந்து வருது. நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்டர்னல் ஆர்ம்ஃபுல் ஏஜென்ட்ஸ் என்டரிங் த பாடி. எக்ஸ்டர்னல்லேருந்து போகிறது பார்த்திங்கன்னா அலர்ஜி, ஆஸ்மா, பாய்சன், ஸ்னேக் பைட், காஃப் ஃப்ரம் ஸ்மோக்கிங், ஸ்டொமக் அல்சர், ஆல்கஹாலிசம். இதெல்லாம் இப்போ ஆல்கஹால் குடிக்கிறதுனால அவனுக்கு சில பிரச்சனைகள் வரும், அது அதனால் அவனுக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு யாருக்கும் வராது. ஸ்மோக் பண்ணுறதுனால ஸ்டொமக் அல்சர் வரலாம், ஆல்கஹாலாலேயும் வரலாம், காஃப் வரலாம், ஸ்னேக் பைட்டால், சில பாய்சன்ஸால், அதெல்லாமே. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் இன் த பாடி. இந்த ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னால் இந்த மினரல்ஸ், விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வருது? அனீமியா, ரத்த சோகை, பெலக்ரா, நைட் பிளைண்ட்னஸ் அண்ட் ஜெரப்தால்மியா, காய்டர், ஹைப்போதைராய்டிசம். ஸோ லேக் ஆஃப் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் என்னென்ன பாருங்கள். ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் இந்த பாடியால் ஏற்படுறது அனீமியா, பெலக்ரா, நைட் பிளைண்ட்னஸ், ஜெரப்தால்மியா, காய்டர் அண்ட் ஹைப்போதைராய்டிசம். நெக்ஸ்ட் மால் நியூட்ரிஷன். நியூட்ரிஷியஸ் ஃபுட்டால் சில பர்சன்ஸுக்கு வந்து இது, அதாவது சரியாக வளராமல் இருக்கலாம். நல்ல ஒர்க் ஹார்ட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி, மெயின்டைன் காமன் சிக்னஸாகவே எப்போவுமே, அதாவது சரியாக சாப்பிடாததுனால ஏற்படுறது அவங்களுக்கு நியூட்ரிஷனில் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால அவங்களால ஹெல்த்தியாக இருக்க முடியாது. ஸோ இதனால் மால் நியூட்ரிஷனால் ஏற்படுற இந்த பிரச்சனைகள். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ வராங்க. டூ யூ நோலேருந்து நிறைய கேட்பாங்க. லியூகோடர்மா, இதுவும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான். இது பை பார்ஷியல் ஆர் டோட்டல் லாஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ், அதாவது ஒன்று அந்த மெலனின் பிக்மெண்ட் ஸ்கின்ல இல்லாமல் போகிறது, இல்லை பாதியாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம், இல்லை இல்லாமே போகலாம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து எந்த ஏஜில் வேணால் வரலாம். ஜெண்டர், எத்தினிசிட்டி, அதாவது பரம்பரையாகவும் இருக்கலாம், ஜெண்டராகவும் இருக்கலாம். அண்ட் இதுக்கு இந்த வியாதிக்கு எந்த க்யூரும் இல்லை, ஆனால் இது பரவாது. தொடர்றதுனால, ஷேர் ஃபுட்டு ஆர் சிட்டிங் டுகெதர், சாப்பிட்றதுனாலையோ இல்லை ஒன்றா உட்காந்து இது பண்ணுறதுனாலையோ அது பரவாது. ஸ்பெசிஃபிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். ஸோ என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? அனீமியா. அனீமியான்னா பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் வந்து ஃபீடிங் சம் அதர் ப்ராப்ளம்ஸ், ஃபுட் இன்ஸ்டெட் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் மில்க்குக்கு பதிலாக வேறு ஃபுட் எடுத்துக்கிறதுனால இந்த பிரச்சனையே இருக்கும். சிவியர் அனீமியா இன் சில்ட்ரன் பார்த்திங்கன்னா ஹூக் வார்ம் இன்ஃபெக்ஷன் வரும், க்ரானிக் டயேரியா அண்ட் டிசென்ட்ரி. ரீசெண்ட் டேஸில் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கேர்ள்ஸ், அதுவும் கேர்ள்ஸ் வந்து இந்த அனிமியால் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அயன் ஃபோலிக் டேப்லெட்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸ், அதாவது எவ்ரி ஏரியா எவ்ரி வீக்கில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சைன்ஸ் ஆஃப், தட் இஸ் சைன் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் அனிமியா. இது எப்படி தெரியும்னா, அவங்க ஸ்கின் வந்து பேலாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐலிட்ஸ் வந்து ரொம்ப பேலாக இருக்கும், ஒயிட் ஃபிங்கர் நெயில்ஸ் இருக்கும், பேல் கம்ஸ் இருக்கும், வீக்னஸ் அண்ட் ஃபேட்டிக்யூ இருக்கும்.
இன் செவரல் கேசஸ், அதாவது மற்ற கேசஸில் பார்த்தீங்கன்னா, மற்ற நிறைய கேசஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் ஃபீட் இதெல்லாமே வீங்கின மாதிரி இருக்கும். ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதனால் மூச்சு வாங்குற மாதிரி, அதாவது ப்ரீதிங் ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீதிங் இருக்குது, மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். இந்த சில்ட்ரன் அண்ட் உமன் வந்து யார் அதாவது மண்ணை சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து அனிமிக் தான். ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன். அனிமியா கேன் பி ப்ரிவென்டட் பை டேக்கிங் ப்ராப்பர் ஃபுட் அண்ட் டயட் எடுத்தாவே அது சரியாயிடும். ஆஸ் அ ஜென்ரல் ரூல், அயன் சப்ளிமெண்ட் ஷுட் பி கிவன் ஓரலி, நாட் ஷுட் பி இன்ஜெக்டட் பிகாஸ் இட் இஸ் டேஞ்சரஸ். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் வந்து வாய் வழியாக தான் கொடுக்கணும், இன்ஜெக்ஷனாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது டேஞ்சர். தட் இஸ் அயன் சப்ளிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக் ஆன ஃபுட்டு. இப்போ ஃபுட் எடுத்துக்கோங்க. மொரிங்கா லீவ்ஸ், டேட், ஷீப், அதாவது ஷீப்போட லிவர் அண்ட் தட் இஸ் சிக்கன் லிவர். ஸோ ஷீப் லிவரும் சிக்கன் லிவரும். green leafy vegetables like beans, peas, lentils, green that is green banana. இது எல்லாமே என்னதுக்கு அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் பில்ஸ், cod liver oil tablet, ferrous sulfate. பில்ஸில் என்ன இருக்குது? cod liver oil, ferrous sulfate இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம சேஃப்டி அண்ட் ஃபஸ்ட் எய்ட். ஸோ ஃபஸ்ட் எய்ட், இப்போ வந்து ஒரு விக்டிம் சடனாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அப்படியே விழுந்துடுறார். ஸோ அவருக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும்? மேட் அவைலபிள் ஃபஸ்ட் எய்ட் இம்பார்ட்டண்ட். இது வந்து சேவ்ஸ் த லைஃப். ப்ளீடிங், டிட்டர்மின் த கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட்டு, அது பெயினை ரிலீவ் பண்ணுது. அப்புறம் மெடிக்கல் கேர் அவைலபிள் அட் த இயர்லியஸ்டில் கேரை கொடுக்கணும். முதலியே அந்த இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாறிடுச்சா? இல்லை சேஃப்டி சைன்ஸ், அதாவது மேலுக்கு, அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இது மாதிரி ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து ப்ளீட் ஆகிட்டு இருந்தால் அந்த ப்ளீடை சரி பண்ணி மெடிக்கல் கேரை கொடுத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த டாபிக் பர்ன்ஸ். இப்போ வந்து பர்ன்ஸ், இப்போ டிஷ்யூ டேமேஜ் ஆச்சுன்னா அது ஹீட்டால், கெமிக்கலால், இல்லை எலக்ட்ரிசிட்டியால், சன்லைட்டால், இல்லை நியூக்ளியர் ரேடியேஷனால் பர்ன்ஸ், அதாவது தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஸ்கேடல்ஸ், பில்டிங் ஃபயர்ஸ், ஃப்ளேமபிள் லிக்விட் அண்ட் கேஸஸ் இதனால் ஏற்படும். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் பர்ன்ஸ் இருக்குது. ஸோ த டிகிரி ஆஃப், அக்கார்டிங் டு த டிகிரி ஆஃப் பர்னிங், ஃபஸ்ட் டிகிரி பர்னிங் பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயர் மட்டும், எபிடர்மிஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸ்கின்னோட எபிடர்மிஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகிருந்தால் அதுக்கு பேர் என்ன? ஃபஸ்ட் டிகிரி ஆஃப் பர்னிங். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டிகிரி ஆஃப் பர்னிங். செகண்ட் டிகிரி ஆஃப் பர்னிங், அதாவது பர்ன் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எபிடர்மிஸ், அது கீழே இருக்கிற லேயர் டர்மிஸும் சேர்த்து எரிஞ்சிருக்கும், அஃபெக்ட் ஆகிருக்கும். தேர்ட் டிகிரி பார்த்திங்கன்னா டேமேஜ் அண்ட் கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷன், அதாவது ஸ்கின்னு ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கும், டெப்த்து. அந்த டேமேஜ் டு அண்டர்லைன் டிஷ்யூஸ் ஆல்சோ, அண்டர்லைனிங் த டிஷ்யூ ஆல்சோ. பீப்புள் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் சச் பர்ன்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணுவாங்க ஃபுல்லாக. இது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் எய்ட் ஃபார் பர்னிங். ஸோ பர்னிங் நடக்கும்போது நம்ம என்ன கொடுக்கணும்? ஃபஸ்ட் எய்டு பண்ணணும். ஸோ மைனர் பர்ன்ஸ்னால் அந்த அஃபெக்டட் ஏரியாவை வாஷ் பண்ணணும் கோல்டு வாட்டரில். அப்புறம் ஆன்டிசெப்டிக் க்ரீமை அப்ளை பண்ணணும். ஸோ சிவியர் பர்ன்ஸ்னால், அதாவது டீப்பர் லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ்னால் டெஸ்ட்ராய் பண்ணணும். பிளிஸ்டர்ஸ் அப்பியர் ஆகாது, கெட் டெஸ்ட்ராய்டாக இருக்கும், பிளிஸ்டர்ஸ் அப்பியர் ஆகிருக்கும். ஸோ இங்கேயும் வாட்டரை போட்டு, வாட்டர் ஷுட் நாட் பி யூஸ் ஆஃப் வாட்டர், இங்கே வாட்டரை போட்டு கழுவக்கூடாது. இந்த பர்ன்ட் ஏரியா வந்து கவர் பண்ணி க்ளீனாக நான்ஸ்டிக் ஆகாத கிளாத்தில் கவர் பண்ணி அண்ட் ஆர் பேண்டேஜ் பண்ணலாம். இப்போ லார்ஜர் பர்ன் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படணும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு கீப் அ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ரெடிலி அவைலபிள் ஆகிற ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு கட் அண்ட் ஸ்க்ராச்சஸ். இப்போ நம்ம தெரியாமல் நம்ம கையை கட் பண்ணிப்போம் அந்த ஸ்கின்னை. ஸோ கட் இஸ் அ லைன் ஆஃப் டேமேஜ் அண்ட் த ஸ்கின் அண்ட் இன்டு த மசில் டிஷ்யூவில் டேமேஜ் ஆகுது, ஸ்க்ராட்ச் படுது. ஸோ அண்ட் இட் டு நாட் பெனிட்ரேட், ரொம்ப லோயர் டிஷ்யூ வரையும் போகலைன்னா அந்த கட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் மே ப்ளீட் ஆர் டர்ன் ரெட், பிகம்ஸ் இன்ஃபெக்டட் அண்ட் லீவ் த ஸ்கேர்ஸ். இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போது இந்த ஃபஸ்ட் எய்ட் எப்படி கொடுப்பீங்க கட்டுக்கு? அதாவது கட்டானா அந்த அஃபெக்டட் ஏரியாவை வாஷ் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி அண்ட் க்ளீன்ட் இன் அண்ட் ஆன்டிசெப்டிக் லிக்விடில் க்ளீன் பண்ணி அப்ளை வூண்ட், அந்த வூண்டுக்கு ஸ்டெரிலைஸ்டு பேண்டேஜ் போட்டு க்ளீன் பண்ணி மெடிசனை போட்டு டாக்டர்கிட்ட இமீடியட்டாக கூப்பிட்டு போகணும் ரொம்ப டீப்பாக போச்சுன்னா. நெக்ஸ்ட்டு பேசிக் கிளீனினஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். இப்போ பேசிக்காக நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். பிளட் பார்ன் டிசீஸ், ஹெச்ஐவி இதெல்லாமே நம்ம வராமல், அதாவது சேஃப்டியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, சேஃப்டியை மெயின்டைன் பண்ணணும் என்று சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த டாபிக், அதாவது இந்த பிளட். இந்த ஒரு சின்ன குட்டி பேராகிராஃப் தான். அது இப்போ ஒருத்தர் ப்ளீட் ஆகிட்டுருக்காங்க, அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம க்ளவுஸை போட்டுட்டு அந்த ப்ளீட் ஆகிற இடத்த பிளாஸ்டிக் பேக்கை போட்டு அந்த இடத்துல அண்ட் யுவர் ஹேண்ட்ஸ் போட்டு கேர்ஃபுல்லாக நாட் டு ப்ரிக் யுவர் செல்ஃப், அதாவது நீடில்ஸ்குள்ளே. ஆக்சுவலாக இது என்னன்னு இது வெயிட் பண்ணுங்கள், இந்த லாஸ்ட் பேராகிராஃப் என்னன்றதை கிளியராக சொல்கிறேன். ஸோ பேசிக் cleanliness and protection. The most important thing is to help anybody to protect yourself from HIV. இப்போ அதுலேருந்து நம்ம ஹெச்ஐவி பிளட் டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் ஆகணும். நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பர்சன் ப்ளீடிங் ஆகும்போது நம்ம க்ளவுஸை போட்டுக்கணும், இல்லை க்ளீன் பிளாஸ்டிக் பேக்கை போட்டுக்கிட்டு அவங்க கையால் அந்த ப்ளீட் ஆகிற போர்ஷனை தொடாமல் நம்ம கையை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்கள அந்த கேர்ஃபுல்லாக டு நாட் ப்ரிக் yourself with needles or sharp objects around the person who are helping. நீங்கள் அவங்கள ஷார்ப் பர்சன்ஸ் போட்டு அவங்கள நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, குத்தவோ பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. But choose the correct answer. Ravi has sound mind and physical fit body. It refers to health. I am green color box with garbage. I am a biodegradable waste bin. Eyes are considered as world to the mind. The hair follicles produce sebum oil. Tuberculosis is caused by the bacteria Mycobacterium. Sleep is not only good for body, but it is also good for mind. Our living place should be clean. Tobacco chewing causes periodontitis. Stomach ulcer is a non-communicable disease. No, yes, true. First aid is to relieve the pain. False. Fill in the blanks. A group of people living together in a particular area is called community. Vibrio cholerae is a bacteria causes cholera. Stay true or false. All the food should be covered. True. Chickenpox is also known as leukoderma. False. Chickenpox is caused by the virus, not leukoderma. Stomach ulcer is a non-communicable disease. True. Rabies is a fatal disease. True. First degree burns damage the whole skin. False. The first degree burns affect only the outer layer of the skin. Match the following: cholera, cramps in the legs; rabies, hydrophobia; salmonella, typhoid; tuberculosis, mycobacterium; hepatitis, yellow urine; cholera, cramps in the legs; rabies, hydrophobia; salmonella, typhoid; tuberculosis, mycobacterium; hepatitis, yellow urine. Analogy. Assertion. Analogy இல்லை, இது assertion. Next, the oral hygiene is good. Reason. Sound teeth have healthy gums and surrounding tissue. Both A and R are true. Chickenpox is a viral communicable disease. It is characterized by rashes, fever, headache and tiredness. Both A and R are true. ஸோ இதான் பார்க்கலாம். இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஓகே,
அனாலஜி, ஆக்சுவலாக அனாலஜி இருக்குது, பட் இங்கே கட் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. அனாலஜி, ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன் எபிடர்மிஸ், அப்போ செகண்ட் டிகிரி பர்ன் டர்மஸ், டைஃபாய்டு பாக்டீரியா, ஹெப்பாட்டிட்டிஸ் virus, then 1 and 2 virus. Okay, so typhoid is a bacteria, hepatitis virus, tuberculosis air, cholera contaminated water. Okay, அது விட்டு போயிருந்ததுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் the queen of medicine வந்து பெனிசிலின். இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்கன்றதை தான் இங்கே கதையாக பார்க்க போகிறோம். இவர் தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், 1881 to 1955. ஸோ இவர் 1881 பிறந்து 1955 இறந்தார். ஓகே, so as he was very much interested in studying medicine, at the age of 20 he joined the medical course at St. Mary's Medical College and Hospital with the help of his uncle. ஸோ அவர் மெடிசனில் இன்ட்ரெஸ்டாக இருந்தார். 20 வயசில் அவர் ஜாயின் பண்ணார். எங்கே? சென்ட் மேரிஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். யாரோட ஹெல்ப்போட? அவங்க மாமாவோட ஹெல்ப்போட. ஓகே, மாமாவோட ஹெல்ப்போட. அப்புறம் இருங்க அப்புறம் அந்த 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு கதை இருக்குது, அதை விட்டுட்டோம். என்னன்னா, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் டிட் ஹிஸ் ஸ்கூல் எஜுகேஷன் அட் சென்ட் மேரிஸ் ஸ்கூல் இன் லண்டன். அப்போது சென்ட் மேரிஸ் ஸ்கூல் இன் லண்டனில் தான் அவர் படித்தார். அதே சென்ட் மேரிஸ் மெடிக்கல் காலேஜில் தான் அவர் மெடிக்கல் பண்ணார். அண்ட் இப்போது நெக்ஸ்ட் அப்புறமா he was appointed as அவர் என்னவா அப்பாயிண்ட் ஆனார்? சேர்மேன் ஆஃப் மெடிக்கல் போர்டு ஃபார் மிலிட்ரி சோல்ஜர்ஸ். சேர்மேனாக அப்பாயிண்ட் பண்ணார் மிலிட்ரி சோல்ஜர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஓகே, இன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் soldiers were wounded heavily and hence many were infected with contagious disease. ஸோ எல்லாருக்கும் வந்து நிறைய அடிபட்டுச்சு. அந்த அடிபட்டதுனால அவங்களுக்கு நிறைய என்னது நோய், கண்டாஜியஸ் டிசீஸ் வந்துடுச்சு. ஓகே, கண்டாஜியஸ் டிசீஸ் வந்துடுச்சு. இப்போது there were neither cured even after applying antiseptics nor the wound healed. அதாவது ஆன்டிசெப்டிக் அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு சரியாகலை, அந்த வூண்டும் காயமாகலை. ஸோ இப்போ அவங்க என்னது, இந்த ஜேர்ம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது, அதர்ஸ்க்கு மற்றவங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆன்டிசெப்டிக் ரெடியூஸ்டு இம்யூனிட்டி. ஸோ அவங்களோட இம்யூனிட்டியும் ரெடியூஸ் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து பாக்டீரியா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போ தான் இதுக்கு வேறு ஏதோ கண்டுபிடிக்கணும், ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளெமிங் வந்து என்ன பண்ணுறாரு, அதாவது ஸ்டெஃபைலோகாக்கை பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணுறாரு அந்த கல்ச்சர் மீடியத்தில். ஸோ அப்போ அவருக்கு என்ன கிடைச்சது பார்த்தீங்கன்னா, வாட் இன் திஸ் கல்ச்சர் மீடியா வந்து ஒரு மேல்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த கல்ச்சர் மீடியாவில் ஒரு மேல்டுன்னா என்னது, ஃபங்கை மாதிரி இருக்கிற ஒரு இது. பட் ஐ குட் நாட் சி ஸ்டெஃபைலோ பாக்டீரியா. அதில் ஸ்டெஃபைலோ பாக்டீரியா கிடையாது, உங்கள் பாக்டீரியான்னு நினச்சி இது பண்ணிக்கோங்க, அந்த ஸ்டெஃபைலோ. ஸோ இது என்ன சர்ப்ரைஸ், ஆஃப்டர் பென்சிலின் ப்ரொடியூஸ் பை த ஃபங்கை வந்து பெனிசிலின் நொட்டேட்டம். அதாவது இது என்னென்னா, அவங்க வந்து அந்த கல்ச்சரில் பார்த்தாங்க இல்லையா, அந்த கல்ச்சரில் எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது இந்த ஃபங்கை வளர்ந்துருக்கு. அந்த ஃபங்கை வளர்ந்த உடனே அங்கே என்ன காணல, ஸ்டெஃபைலோ பாக்டீரியா இல்லை. இது என்ன சர்ப்ரைஸாக இருக்குது, இந்த பெனிசிலியம் நொட்டேட்டமில் இந்த பாக்டீரியா வந்து டெஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் காம்பவுண்ட் இருக்குது, அதுதான் பென்சிலின். அதை கண்டுபிடிச்சாங்களா? ஸோ கண்டுபிடிச்ச உடனே அந்த பென்சிலின் வந்து 1928 டிஸ்கவர் பண்ணார். அவங்க எல்லாருமே ஹாப்பியராக இருந்தாங்க, ஏன்னா அது நிறைய சோல்ஜர்ஸை வந்து காப்பாற்றிடுச்சு. அதுக்கு வந்து நோபல் ப்ரைஸும் கிடச்சிது. ஸோ
நிமோனியாவை க்யூர் பண்ணுது. பென்சிலின் எதெல்லாம் க்யூர் பண்ணுது பாருங்கள். நிமோனியா, டிப்டீரியா, இன்ஃபெக்டட் வூண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுச்சு. ஸோ நிமோனியா, டிப்டீரியா அண்ட் இன்ஃபெக்டட் வூண்ட். அலெக்சாண்டரும் சேவ் ஆனாங்க. த லைஃப் ஆஃப் மெனி சோல்ஜர்ஸை சேவ் பண்ணார் அண்ட் பரவாமையும் தடுத்தார். இப்போ யூசிங் பெனிசிலின் பரவாமையும் தடுத்தார். ஸோ இந்த டிஸ்கவரிக்காக அலெக்சாண்டரை குயின் ஆஃப் மெடிசன், த டிஸ்கவரி ஆஃப் அலெக்சாண்டர் கண்டுபிடிச்ச இந்த பெனிசிலின் என்னன்னு சொன்னாங்க? குயின் ஆஃப் மெடிசன். ஸோ இது கிரேட் அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு பெரிய மைல்கல்லாக இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.